பிரைஸ் தி லார்ட். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறோம். இந்த காலை வேளையிலும் நம்முடைய தியானத்துக்காக மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை நாம் தியானிப்போமாக. மத்தேயு 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். பிரியமானவர்களே, இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தாம் ஜீவித்த காலகட்டத்தில் மலை பிரசங்கத்தில் சொன்னதான ஒரு வாக்கியத்தை தான் நாம் இப்போது வாசிக்க கேட்டோம். பிரியமானவர்களே, இருதயத்தில் சுத்தமாய் ஜீவிக்கும்படியாக தேவன் விரும்புகிறார். இருதயத்தில் சுத்தமாய் இருந்தால்தான் நாம் தேவனை தரிசிக்க முடியும், இல்லாவிட்டால் அவரை காண முடியும் என்பதை இங்கே வேதம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. அதனால்தான் சங்கீதக்காரன் 24ஆம் சங்கீதம் 3-4 வசனத்தில் சொல்லும்போது, யார் கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறுவான், யார் அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் நிலைத்திருப்பான், கைகளில் சுத்தமுள்ளவனும் இருதயத்தில் மாசில்லாதவனுமாய் இருந்து என்று சொல்லி நாம் படிக்கிறோம். பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் ஏற வேணும் என்று சொன்னால், இல்லாவிட்டால் அந்த பரிசுத்த ஸ்தலத்தில் வாசம் செய்ய வேணும், நிலைத்திருக்க வேணும் என்று சொன்னால் இருதயத்தில் சுத்தம் அவசியம். இருதயம் மாசில்லாத இருதயமாக, சுத்தமான இருதயமாக காணப்பட வேண்டியது அவசியம் என்பதை இங்கே சங்கீதக்காரன் உணர்ந்தபடினால் எழுதியிருக்கிறார். பிரியமானவர்களே, நாமும் கூட பரலோகத்துக்கு செல்ல வேணும், அந்த பரிசுத்த ஸ்தலத்தில் வாசம் பண்ண வேணும், தேவனை தரிசிக்க வேணும் என்றெல்லாம் விரும்புகிறோம். ஆனால் நம்முடைய இருதயத்தை சுத்தமாய் வைத்துக் கொள்ள வேண்டியது மிக அவசியமாக இருக்கிறது. பிரியமானவர்களே, ஏன் என்று சொன்னால், ஆதியாகம புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலே படிக்கும் போது, மனுஷனுடைய இருதயத்தின் நினைவுகளும் அவன் சிறு வயது தொடங்கி பொல்லாததான் இருக்கிறது என்று அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. பிரியமானவர், சிறு வயது தொடங்கும் போதே ஒரு மனிதனுடைய இருதயமானது பொல்லாத இருதயமாக காணப்படுகிறது. ஆக சின்ன வயதிலிருந்து இருதயம் பொல்லாத இருதயமாக கரைப்பட தொடங்கி விடுகிறது. எரேமியா 17ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே வாசிக்கும் போது, எல்லாவற்றை பார்க்கிலும் இருதயமே திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமாக இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே இருதயம் என்று சொல்லும் போது அது திருக்குள்ளதாக மகா கேடுள்ளதாக இருக்கும். ஒரு மனிதன் பிறக்கும் போது அவனுடைய சிறு பிராயத்திலிருந்து அவனுடைய இருதயத்தை சத்ருவானவன் கரைப்படுத்துகிறான். இல்லாவிட்டால் இருதயம் அசுசிப்படக்கூடியதாக, தீட்டுப்படக்கூடியதாக அது மாறிவிடுகிறது. ஆகவே இந்த இருதயம்தான் தேவனை தரிசிப்பதற்கும் தேவ சமூகத்தில் காணப்படுவதற்கும் மிக முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. ஆகவேதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஜீவித்த காலகட்டத்தில் சொல்லும் போது மத்தேயு எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 18 19 வசனத்திலே படிக்கும் போது, வாயிலிருந்து புறப்படுகிறவைகள் இருதயத்திலிருந்து புறப்பட்டு வரும், அவைகள் மனுஷனை தீட்டுப்படுத்தும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எப்படி எனில், இருதயத்திலிருந்து பொல்லாத சிந்தனைகள், கொலைபாதங்கள், விபசாரங்கள், வேசித்தனங்கள், களவுகள், பொய் சாட்சிகள், தூஷணங்கள் புறப்பட்டு வரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பிரிய பாருங்கள், இங்கு இருதயத்தினால் மனுஷனை தீட்டுப்படுத்தும், மனுஷனுடைய இருதயத்துக்குள்ளிருந்து இப்படிப்பட்ட பொல்லாத காரியங்கள் எல்லாம் புறப்பட்டு வரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த இருதயம் தான் ஒரு மனிதனை தீட்டுப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. இல்லாவிட்டால் அந்த இருதயமானது முழு சரீரத்தை, முழு மனிதனுடைய சரீரத்தை கூட நரகத்துக்குள் தள்ளக்கூடிய வல்லமை உள்ளதாக இருக்கிறது. ஆகவே தான் இந்த இருதயத்தை சுத்தமாய் வைத்துக் கொள்ள வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். இந்த இருதயத்தை எப்படி சுத்திகரிக்க முடியும், இல்லாவிட்டால் சுத்தமாக வைத்துக் கொள்ள முடியும்? பிரியமானவர்களே, வெளியிலே இருக்கக்கூடிய ஒரு பொருளானால் அதை நாம் ஏதோ ஒரு பொருளை வைத்து சுத்தம் பண்ணி விடலாம். உதாரணத்துக்கு ஒரு துணியை சுத்தம் பண்ணால் அதுக்கான சோப்பை போட்டால் அது சுத்தமாகி விடும். சரீரத்தை சுத்தம் பண்ண வேணும்னா அதுக்கான சோப்பை போடும்போது அது சுத்தமாகிறது. பிரியமானவர்களே, இப்படி வெளி தோற்றத்தில் காணப்படக்கூடிய எந்த ஒரு காரியமானாலும், ஒரு வீடை சுத்தம் பண்ண வேணும்னா கூட அதுக்கான ஒரு பொருளை பயன்படுத்தி சுத்தமாகி விடுகிறது. ஆனால் இருதயம் என்பது உள்ளே இருக்கக்கூடிய ஒரு விஷயம், அது வெளிப்படாத ஒரு விஷயம். அப்போ உள்ளே இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை சுத்திகரிக்கணும், சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் எப்படி அதை செய்ய முடியும்? பிரியமானவர்களே, வேதம் அதற்கு நமக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய இருக்கிறது. நாம் நீதிமொழிகளில் வாசிக்கும் போது 20ஆம் அதிகாரம் 9-11 வசனங்களில் படிக்கும் போது, என் இருதயத்தை சுத்தமாக்கினேன், என் பாவ மர துப்புரவானேன் என்று சொல்லத்தக்கவன் யார்? பிள்ளையானாலும் அதன் செய்கை சுத்தமோ செம்மையோ என்பது அதன் நடக்கையினால் விளங்கும் என்று சொல்லி படிக்கிறோம். அப்ப ஒரு மனிதனுடைய இருதயம் சுத்தமாக இருக்கிறதா இல்லையா என்பது எப்படி தெரியும்னா, அவர்களுடைய நடக்கையை வைத்து தெரியுமா. அது பிள்ளையா இருந்தா கூட
அது சின்ன பிள்ளையா இருந்தா கூட அதோடைய நடக்கை, அதோடைய செய்கையை வைத்து அவங்க இருதயம் கிளீனா இருக்கா, சுத்தமா இருக்கா என்பதை கண்டுபிடித்து விடலாம். அவங்களுடைய ஒரு மனிதனுடைய நடக்கைகள், செய்கைகள் அவன் இருதயம் சுத்தமா இருக்கிறது என்பதை வெளிப்படுத்துகிறது. நீதிமொழிகள் 22 11 வசனத்துல படிக்கும்போது, சுத்த இருதயத்தை விரும்புவனுடைய உதடுகள் இனிமையானவைகள், ராஜா அவனுக்கு சிநேகிதன் ஆவான் என்று சொல்லப்பட்டிருக்கு. சுத்தமான இருதயம் உள்ளவர்கள் பேச்சுகள், அவங்களுடைய உதடுகள் சொல்லுகிறது பேச்சை வெளிப்படுத்துகிறது. அவங்களுடைய பேச்சுகள் இனிமையானவைகளாக இருக்கும். அவங்களுடைய உதடுகள் இனிமையானது என்று சொன்னால் பேச்சுகள், அவங்களுடைய வார்த்தைகள் இனிமையான வார்த்தைகளாக இருக்கும். ராஜா கூட சிநேகிதனாக மாறிவிடுவார். ராஜா என்று சொல்லும் போது அது தேவனை காட்டுகிறது. ஸோ தேவன் அவர்களுக்கு சிநேகிதனாக, இல்லாவிட்டால் நெருக்கமானவர்களாக மாறிவிடுகிறார். ஒரு மனிதனுடைய பேச்சு சுத்தமா இருந்தால், இனிமையானதா இருந்தால், தேவன் கூட அவர்கள் மேல் பிரியமா இருப்பார், அவர்களுக்கு நெருக்கமானவராக இருப்பார். ஒரு மனிதனுடைய பேச்சு சுத்தமா இல்லாவிட்டால், இனிமையா இல்லாவிட்டால், தேவனெல்லாம் மனுஷங்க கூட அவங்க பக்கத்துல நெருங்க மாட்டாங்க, மனுஷர்கள் கூட அவங்க மேல பிரியமா இருக்க மாட்டாங்க. ஆகவே பிரியமானவர்களே, நம்முடைய இருதயம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்பதை நம்முடைய செய்கைகள், நம்முடைய நடக்கைகள், நம்முடைய பேச்சுகள் வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. ஆகவேதான் சங்கீதக்காரன் அவருடைய ஜெபத்துல 51 சங்கீதம் 10 ஜெபிக்கும் போது நாம் பார்க்கிறோம், தேவனே சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும் என்று சொல்லி ஜெபிக்கிறார். சுத்தமான இருதயத்தை எனக்குள்ள சிருஷ்டிக்க வேணும், உருவாக்க வேணும் ஆண்டவர் என்று சொல்லி அவிதமாக ஜெபித்து ஒரு சுத்த இருதயத்தை அவருடைய வாழ்க்கையில அவர் பெற்றுக்கொண்டார். பிரியமானவர்களே, நாம் தேவனை தரிசிக்க வேணும், அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் வாசம் செய்ய வேணும் என்று சொன்னால் நம்முடைய இருதயம் சுத்தமாக இருக்க வேணும். எப்படி இந்த இருதயத்தை சுத்தமாக்கி கொள்ள முடியும் என்பதை தான் நாம் விளங்கி கொள்ள வேண்டும். எப்படி இந்த இருதயம் சுத்தமாக்கப்படுகிறது? அப்போஸ்தலர் நடபடிகள் 15 8 படிக்கும் போது, இருதயங்களை ஆராய்கிற தேவன் நமக்கு பரிசுத்த ஆவியை தந்தருளினது போல அவர்களுக்கும் தந்தருளி அவர்களை குறித்து சாட்சி கொடுத்தார். விசுவாசத்தினாலே அவர்கள் இருதயங்களை அவர் சுத்தமாக்கி நமக்கு அவர்களுக்கும் யாதொரு வித்தியாசம் இராதபடி செய்தார் என்று படிக்கிறோம். ஸோ பரிசுத்த ஆவியை இருதயத்தில் ஆண்டவர் ஊற்றி, அந்த ஊற்றப்பட்ட பரிசுத்த ஆவியை ஒரு மனிதன் விசுவாசிக்கும் போது, அவர் பரிசுத்த ஆவியானவர், அவர் சுத்தமான ஆவியானவர் என்று விசுவாசிக்கும் போது அந்த ஆவியானவர் இருதயங்களை சுத்தமாகிறார். அவ பரிசுத்த ஆவியை ஒரு மனிதன் விசுவாசித்து அவரை பெற்றுக்கொள்ளும் போது, அந்த பரிசுத்த ஆவி இருதயத்துக்குள்ள பெற்றுக்கொள்ளும் போது அவர்களுடைய இருதயம் சுத்தமாகும். இன்னும் புரியும்படி சொல்ல வேண்டும் என்றால், பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய இருதயங்களை சுத்தமாக்குகிறார். பிரியமானவர்களே, ஆகவேதான் பரிசுத்த ஆவியானவரை விசுவாசித்து பெற்றுக்கொள்ள வேண்டும். விசுவாசிக்கிறவர்களுக்கு தந்தருளுகிற பரிசுத்த ஆவி என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆகவே அவரை விசுவாசிக்கும் போது பரிசுத்த ஆவி ஊற்றப்படுகிறது. அந்த பரிசுத்த ஆவியானது இருதயங்களுக்குள் ஊற்றப்படுகிறது. அந்த இருதயத்துக்குள் ஊற்றப்படும் போது அந்த இருதயம் அந்த பரிசுத்த ஆவியினாலே சுத்தமாக்கப்படுகிறது. இரண்டாவதாக எபிரேயர் 4 12 வாசிக்கும் போது, தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆத்மாவையும் ஆவியையும் கணுக்குகளையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகை அறுக்கிறதாயும் இருக்கிறது என்று படிக்கிறோம். பிரியமோலே, தேவனுடைய வார்த்தை அது ஜீவனாய் வல்லமையாக அது உள்ளே பிரவேசித்து, இருதயத்துக்குள்ளே பிரவேசித்து, அது இருபுறமும் கருக்குள்ள ஒரு பட்டயம் போல உள்ளே பிரவேசித்து, அது இருதயத்தின் நினைவுகளை யோசனைகளை எல்லாம் வகை அறுக்குமாம். தமிழிலே வகை அறுக்கும் சொல்லப்பட்டிருக்கு. ஆங்கிலத்தில் அது சுத்திகரிக்கும், அது சுத்தமாக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஆகவே இந்த வார்த்தை வசனமானது ஒரு மனிதனுடைய இருதயத்தை சுத்தமாக்குகிறது. ஆகவே பிரியமானவர்களே, பரிசுத்த ஆவியின் மூலமாக இருதயம் சுத்தமாகிறது, வசனத்தின் மூலமாக இருதயம் சுத்தமாகிறது. ஒரு மனிதனுடைய இருதயம் சுத்தமா இருக்க வேண்டும் என்று சொன்னால் இது இரண்டு காரியமும் அவசியம். ஆகவே இந்த ரெண்டு விஷயத்தின் மூலமாக தான் நம்முடைய இருதயம் சுத்தமாக்கப்படுகிறது. ஆகவே பிரியமானவர்களே, நாமும் கூட இப்படிப்பட்ட பரிசுத்த ஆவியானவருக்கு முதலாவது நம்முடைய இருதயத்துக்குள் இடம் தர வேணும். இரண்டாவது, கர்த்தருடைய வார்த்தைகளை நம்முடைய இருதயத்தில் ஏற்றுக்கொள்ள வேணும். இன்னைக்கு எத்தனையோ பேர் கர்த்தருடைய சமூகத்துக்கு போவாங்க, கர்த்தருடைய வீட்டுக்கு போவாங்க, கர்த்தருடைய வார்த்தையை அநேகர் உட்கொள்ளுகிறது இல்லை, இல்லாட்டா இருதயத்தில் ஏற்றுக்கொள்ளுகிறது இல்லை. கற்பாறையில் விழுந்த விதைகளை போல மாறி விடுகிறது. ஸோ அந்த விதைகள் தூவும் போது, அது கற்பாறையில் விழுந்த போது அது பலன் தர முடியலை, வேர்கொள்ள முடியலை, யூஸ் இல்லை. ஆகவே பிரியமானவர்களே, நன்றாய் விளங்கிக் கொள்ள வேணும். வேத வசனத்தை நாம் இருதயத்தில் ஏற்றுக்கொண்டு அவ்விதமாக ஜீவிக்கும் போது அந்த வசனம் உள்ளே பிரவேசித்து நம்முடைய இருதயங்களை சுத்தமாக்கும், அது வகை அறுக்கும், அது நம்முடைய இருதயத்தை கழுவி பரிசுத்தமாக்கிவிடும். ஆகவே அப்படிப்பட்ட ஒரு சுத்தமான இருதயத்தோடு நாம் ஜீவிக்கும் போது பிரியமானவர்களே, தேவன்
சங்கீதத்துல படிக்கிற மாதிரி 73ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்துல சுத்த இருதயம் உள்ளவர்களாகி இஸ்ரவேலுக்கு தேவன் நல்லவராக இருக்கிறார் என்று படிக்கிறோம். ஸோ நம்முடைய இருதயம் சுத்தமாக இருந்தால் தேவன் நம்முடைய வாழ்க்கையில நல்லவராக இருப்பார். நல்லவராக இருப்பார் என்று சொல்லும் போது அவரை தரிசிப்பதற்கான ஒரு கிருபையை நமக்கு தருவார். அவருடைய சமூகத்தில் நாம் நிலைத்திருப்பதற்கான ஒரு கிருபையை தேவன் தருவார். ஆகவே தேவன் நம்முடைய வாழ்க்கையில் நல்லவராக இருந்து அவரை தரிசிப்பதற்கும் அவருடைய சமூகத்தில் நிலைத்திருப்பதற்கும் நமக்கு உதவி செய்ய வேண்டும் என்று சொன்னால் நாம் நம்முடைய இருதயங்களை சுத்தமாக காத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். சங்கீதக்காரனை போல நாம் ஜெபிக்க வேண்டும். சுத்த இருதயத்தை எனக்குள்ள சிருஷ்டியும் நிலைவரமான ஆவியை எனக்குள்ள புதுப்பியும் என்று அவர் ஜெபித்து தன்னை காத்து கொண்டதை போல நாம் காத்துக்கொள்ளும் போது தேவன் நம்மையும் அவிதமான ஒரு ஆசீர்வாதத்தோடு நடத்தக்கூடிய தேவனாக இருக்கிறார். ஆகவே ஒரு விஷயம் கூட கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நம்மை ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிப்போமாக. நல்ல பிதாவே, உடைய சமூகத்துக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம். இந்த காலை வேளையிலும் சுத்தமான இருதயம் உள்ளவர்களுக்கு தேவன் எவ்வளவு விதமான நன்மைகளை செய்கிறீர் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். ஆண்டவரே, உம்மை தரிசிக்கும்படியாக கிருபை செய்கிறீர். ஆண்டவரே, நீ நல்லவராக இருக்கிறீர். அந்த நல்லவரை ருசிக்க உதவி செய்கிறீர். அது மாத்திரமல்ல, உடைய சமூகத்தில் ஏறும்படியாக அங்கே நிலைத்திருக்கும்படியான கிருபை தருகிறீர். ஆண்டவரே, ஆகவே கர்த்தாவே, நாங்கள் சுத்தமான இருதயம் உள்ளவர்களாக ஜீவிக்கும்படி பரிசுத்த ஆவியானவருக்கு இடம் கொடுக்க, வசனத்துக்கு இடம் கொடுக்க கர்த்தர் உதவி செய்ய முடியாது ஜெபிக்கிறோம். வசனத்தின் மூலமாகவும் ஆவியின் மூலமாகவும் சுத்தமாக்கப்பட்ட இருதயம் உள்ளவர்களாக ஜீவித்து நீர் வெளிப்படும் போதும் நாங்கள் தரிசிக்க கர்த்தர் உதவி செய்ய முடியாது ஜெபிக்கிறோம். கிருபையின் கரத்துக்குள்ளே வசனத்தை கேட்ட யாவரையும் தாழ்த்தி தருகிறோம். காத்துக்கொள்ளும், ஆசீர்வதி. இயேசுவின் மூலமாய் கேட்கிறோம் பிதாவே, ஆமென்.